இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகிற விஷயம் வந்து செம்மையாக்கல் பதிவுகளுடனான நிதி கூற்றுகள். இதுக்கு முன்னாடி நாங்கள் வணிகம் ஒன்றுட நிதி கூற்றுகள் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி கதைச்சிக்கிறோம். அதில் ஒரு தனியார் உரிமை வணிகம் ஒன்றுட நிதி கூற்றுகள் செய்யும் போது நாங்கள் 2 விஷயத்தை தான் செய்ய போகிறோம். அங்கே வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று. அதை எப்படி செய்வோம்? பரீட்சை மீதி ஒன்று தருவாங்க. அந்த பரீட்சை மீதியில் உள்ள தகவலின்படி அது என்ன செய்யப்பட்டிருக்கும்? முதல்ல அந்த பரீட்சை மீதி சமப்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், பரீட்சை மீதி ஒன்றுல என்னென்ன விஷயங்கள் ஈக்கும் தெரியும். சொத்துக்களிக்கும், பொறுப்பு கணக்குகளிக்கும், உரிமை கணக்குகளிக்கும், வருமான கணக்குகளிக்கும், செலவின கணக்குகளிக்கும். இப்போ இந்த 5 வகையான கணக்குகள்ல இருந்து நாங்கள் வருமான கூட்டுக்கு அனுப்ப போறது வருமான கணக்குகளையும் செலவின கணக்குகளையும். கிளியர்? ரைட். அதே மாதிரி நிதி நிலைமை கூட்டுக்கு நாங்கள் அனுப்ப போறது வந்து சொத்து கணக்குகள், பொறுப்பு கணக்குகள், உரிமை கணக்குகளை. இதை நாங்கள் அங்கே அனுப்பி எப்படி அதை ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னே கழிச்சிக்கிறோம். ஸோ இதில் நாங்கள் கதைக்க போகிறது வந்து செம்மையாக்கல் பதிவுகளினுடனாக நிதி கூட்டுகள், செம்மையாக்கல் பதிவுகளுடனான நிதி கூட்டுகள். அதாவது செம்மையாக்கல் பதிவுகளோட எப்படி நிதி கூட்டுகளை செய்யறது, செம்மையாக்கல் பதிவுகளை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். முதல்ல செம்மையாக்கல் பதிவுகள் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, நிதி கூற்றுல சரியான மீதிகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய மாதிரி நாங்க கணக்குகள்ல செய்யக்கூடிய மாற்றங்கள், இதுதான் செம்மையாக்கல் பதிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்ப வரைக்கும் நாங்க எப்படி செஞ்சுப்போம் சொன்னா, பரீட்சை மீதில என்ன இருக்கோ அதை அப்படி சொத்து கணக்குகள், பொறுப்பு கணக்குகள், உரிமை கணக்குகளை நிதி நிலைமை கூட்டுக்கு அனுப்பிப்போம். வருமான கணக்குகளையும் செலவின கணக்குகளையும் வருமான கூட்டுக்கு அனுப்பிப்போம். ஆனா இப்பையிலிருந்து நாங்க அப்படி செய்ய இயலாது. செம்மையாக்கல் பதிவுகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை செஞ்சுட்டு, அந்த செம்மையாக்கலை செஞ்சுட்டு தான் நாங்க வந்து கணக்கை வந்து, அதாவது நிதி கூற்றுகளை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். இப்ப சும்மா செம்மையாக்கல் பதிவுகள்னா என்ன அப்படிங்கிறத சும்மா சின்ன ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக நான் ஒரு சிறிய உதாரணத்தினூடாக போறேன். நாங்க என்ன செய்யறோம், ஒருத்தர் கட்டிடத்துல வாடகைக்கு தான் எங்களோட வியாபாரத்தை செஞ்சுட்டு போறோம். சரியா? இப்ப நாங்க இருக்கிற அந்த கட்டடத்துக்காக மாச வாடகை 10,000 கொடுக்கணும். ரைட்? அப்ப இந்த வருஷம் 2025 கணக்கு செய்யணும் வைங்களேன். அப்ப 2025ங்கிற வருஷத்துல வந்து நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், 9 மாசத்துக்கான வாடகையை கொடுத்திக்கிறோம். அப்ப எவ்வளவு கொடுத்திப்போம்? 90,000 கொடுத்திப்போம். ரைட்? இப்ப இந்த 90,000 தான் பரீட்சை மீதில வரப்போகுது. சரியா? பரீட்சை மீதில் எப்படி வந்திக்கும்? காசு கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவுன்னு சொல்லி அது வந்து பரீட்சை மீதில அட்ஜஸ்ட் ஆகி வந்திக்கும். இப்ப நாங்க என்ன செய்வோம், நிதி கூற்றுகள் செய்யும் போது வாடகைன்னு சொல்லி எவ்வளோத்த காட்ட போறோம்? பரீட்சை மீதியை மட்டும் வச்சு நாங்க செய்யக்கூட 90,000 காட்ட போறோம். ஆனா செம்மையாக்கல்ல நாங்க அதை என்ன செய்யணும்னு சொன்னா 90,000 காட்டே இயலாது. ஏன் 90,000 காட்ட இயலாதுன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் எங்கட இந்த வருஷத்துக்குரிய வாடகை வந்து 90,000 இல்ல. ரைட்? மாச வாடகை 10,000 படி வருஷத்துக்குரிய வாடகை வந்து 1,20,000. ஆனா 90,000 ஏன் பரீட்சை மீதில வந்திக்குது அப்படின்னு சொன்னா, 90,000 தான் நாங்க காசா கொடுத்திக்கிறோம். அப்ப பரீட்சை மீதியில காசா கொடுத்தது, காசா வந்தது, இதுதான் வரப்போகுது. ரைட்? அப்ப நாங்க கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு தானே. இப்ப நாங்க 3 மாசத்துக்குரிய வாடகை கொடுக்க வேண்டியிருக்குது. அப்ப இது வந்து பரீட்சை மீதியில வராது. அப்ப இந்த 3 மாசத்துக்குரிய வாடகை கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தான் இப்ப நாங்க செய்ய போற செம்மையாக்கல். ரைட்? அப்ப இந்த செம்மையாக்கல் விளங்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அட்டுறு என்ன கருன்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத விளங்கணும். அட்டுறு என்ன கருண்டா நான் சிம்பிளா சொல்றேன். வருமானத்திலையும் செலவினங்கள்லையும், சரியா, காசா கிடைச்சது, காசா கொடுத்தது, இது அப்படியே கொண்டு போய்த்து நாங்க வருமானமா செலவினமா காட்ட இயலாது. ரைட்? அப்ப எதை காட்டலும் சொன்னா, நீங்க காசா கிடைச்சிக்கலாம், கிடைக்காம கேளும். காசா ஒரு செலவினத்தை கொடுத்திக்கலாம், கொடுக்காம கேளும். ரைட்டா? நாங்க செலவினமா நாங்க அடையாளப்படுத்த வேண்டியது குறித்த காலப்பகுதிக்குரிய செலவினத்தை. உதாரணமா இப்ப நான் கழிச்ச வாடகை விஷயத்துல பாருங்க, நாங்க 10,000 ரூபாய் படி 9 மாசத்துக்குரிய வாடகையை கொடுத்திக்கிறோம். அப்ப 90,000 தான் எங்கட வாடகை செலவினம் அப்படின்னு காட்ட இயலாது. காட்டினா பிள்ளை. ஏன் 90,000 காட்ட இயலாதுன்னு சொன்னா, நாங்க இங்க காட்ட வேண்டியது வருஷத்துக்குரிய வாடகை. வருஷத்துக்குரிய வாடகை எவ்வளோ? 1,20,000. அப்போ 1,20,000த்துல காசா நாங்க கொடுத்தது 90,000 தான். ஆனா கொடுக்க வேண்டிய 30,000 இருக்குது. அதையும் சேர்த்து 1,20,000 தான் நாங்க என்ன செய்யலும், வாடகைன்னு சொல்லி செலவினமா காட்டலும். அப்ப அட்டுறு என்ன சொல்லுது வந்து, வருமானத்திலேயோ செலவினத்திலேயோ காசா கிடைச்சிக்கலாம் அல்லது காசா நாங்க கொடுத்திக்கலாம். வருமானம்னு சொன்னா என்ன செஞ்சுப்போம், காசா எங்களுக்கு கிடைச்சிக்கும். செலவினம்னு சொன்னா நாங்க காசா கொடுத்திப்போம். இப்ப இந்த அமௌண்ட்டை நாங்க என்ன செய்யறாது, வருமானமோ செலவினமோ இனம் காண இயலாது. அப்ப நாங்க எதை இனம் காணணும்னு சொன்னா, 12 மாசத்துக்கு வருமானம் என்னவோ, 12 மாசத்துக்குரிய வருமானம் என்னவோ அதை தான் வருமானமா காட்டிடும்.
12 மாசத்துக்குரிய ஒரு வருஷத்துக்குரிய செலவினம் என்னவோ அதை மட்டும் தான் செலவினமா காட்டலும். அப்ப இந்த இடத்துல 12 மாசத்துக்குரிய அல்லது ஒரு வருஷத்துக்குரிய வாடகை செலவினம் எவ்வளோ? 1,20,000. அப்ப இந்த 1,20,000 தான் நாங்க என்ன செய்யணும்? வாடகை செலவினமா காட்டணும். ரைட்? இது நாங்க கணக்கின் ஊடாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெளிவா விளங்கும். இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நாங்க இந்த நிதி கூட்டுகளை செய்ய வேண்டியிருக்கிறதால தான் இதை நாங்க செம்மையாக்கல் பதிவுகளுடனான நிதி கூட்டுகள் அப்படின்னு சொல்ல வரோம். ரைட்? இந்த செம்மையாக்கல் பதிவுகளை எங்க கொண்டு போய் பதியணும்னு சொன்னா, அதாவது மூல ஏடு என்னன்னு சொன்னா பொது நாட்குறிப்பேடு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் என்னைக்கும் மூல ஆவணமிக்கும் மூல ஏடிக்கும் அதுல தான் பேரேட்டுக்கு போய் அப்படி போகும். ரைட்? அப்ப அந்த வகையில செம்மையாக்கல் பதிவுகளுக்குரிய மூல ஏடு பொது நாட்குறிப்பேடு. அப்ப ஒரு செம்மையாக்கல் பதிவு ஒன்று வந்துட்டு அப்படின்னு சொன்னா அது பொது நாட்குறிப்பேடுக்கு போய்த்து தான் வரும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ரைட்? ஓலவலை பொறுத்தவரையில உங்களுக்கு நிதி கூற்றுகள் தயாரிக்கும் போது 4 வகையான செம்மையாக்கல் தான் நாங்க பார்க்க வேண்டியது. ஒன்று, அட்டுரு வருமானங்கள், அட்டுரு செலவினங்கள், அறவிட முடியா கடன், பெருமான தேய்வு. இந்த 4 செம்மையாக்கல், இந்த 4 விஷயத்தையும் எப்படி நாங்க செம்மையாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த செம்மையாக்கலுடனான நிதி கூட்டுகளை நாங்க கம்ப்ளீட்டா செய்ய இயலும். முதலாவது நாங்க அட்டுரு செலவுகள்டா என்ன அப்படிங்கிறத பத்தி கதைக்க போறோம். ரைட்? இதுக்கு முன்னுக்கு நான் உதாரணம் ஒன்று காய்ச்சேனே, அதுதான் அட்டுரு செலவுகளுக்குரிய உதாரணம். என்ன சொன்னேன்? நாங்க ஒரு கட்டடத்துல வாடகை கேட்கிறோம், 9 மாச வாடகை தான் கொடுத்துக்கிறோம், 3 மாச வாடகை கொடுக்கல. அப்ப இதுல நீங்க பார்க்கலும் ஒரு மாசத்துக்குரிய வாடகை 10,000. ரைட்? அப்ப நாங்க கொடுத்தது 9 மாசத்துக்கு. அப்ப 10 தர 9. அப்ப நாங்க காசா கொடுத்தது எவ்வளவு? 90,000. 90,000 தான் என்னது? நாங்க காசா கொடுத்த வாடகை. அப்ப நாங்க கொடுக்க வேண்டிய வாடகை 3 மாசத்துல வாடகை கொடுக்க வேண்டியது. அப்ப 10 30,000 நாங்க கொடுக்க வேண்டியது. ரைட்டா? இப்ப நாங்க கொடுக்க வேண்டிய வாடகை 30,000 தானே. இந்த 30,000க்கு தான் பேரு அட்டுரு வாடகை. ரைட்? இந்த 30,000க்கு தான் பேர் என்னது? அட்டுரு வாடகை. அப்ப செலவினங்கள்ல அட்டுருன்னு சொல்றது கொடுக்க வேண்டியதுக்கு சொல்றது. அட்டுருன்னு சொல்லலாம், சென்மதின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? கொடுக்க வேண்டியது, நாங்க இன்னும் கொடுக்க இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அட்டுருன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த வாடகைட கேஸ்ல 9 மாசத்துல வாடகை கொடுத்துக்கிறோம், 90,000 கொடுத்துக்கிறோம், 30,000 கொடுக்கல. அப்ப இதுதான் என்னது? அட்டுரு. அப்ப நாங்க நிதி கூற்றுகளை என்ன செய்ய போறோம்? செம்மையாக்கும் போது நாங்க என்ன செய்ய போறோம்? மொத்தமா இப்ப எங்கட வாடகை எவ்வளோ? கொடுத்த காசா கொடுத்தது 90,000, கொடுக்க வேண்டியது 30,000. 1,20,000 தான் எங்கட டோட்டலா வாடகை செலவினம். அப்ப இந்த வாடகை செலவினத்தை நாங்க எங்க காட்டுவோம்? வருமான கூட்டுல நிர்வாக செலவு கீழே காட்டுவோம். அப்ப நிர்வாக செலவுக்கு கீழே இனிமே நாங்க பரீட்சை மீதியில் இருக்கிற 90,000 கொண்டு போய் காட்ட இயலாது. ஏன் காட்ட இயலாதுன்னு சொன்னா செம்மையாக்கல்ல நாங்க 3 மாசத்துக்குரிய வாடகை கொடுக்க இல்லைன்னு சொல்லிக்கிறோம். அப்ப இனிமே நாங்க அந்த பரீட்சை மீதியில் இருக்கிற 90,000 நாங்க கொடுக்க வேண்டிய 30,000 சேர்த்து 1,20,000 தான் நிர்வாக செலவா நாங்க என்ன செய்ய போறோம்? வருமான கூட்டுல காட்ட போறோம், வாடகை செலவினத்தை. ரைட்? இப்ப வருவோம், இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நாங்க செம்மையாக்கல் பதிவுகளுடனான நிதி கூட்டுகள் செய்யும் போது பரீட்சை மீதியில் இருக்கிற பெறுமதிகளுக்கு ஒரு பதிவு தான் வரும். அதை அப்படி எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டா வேலை முடிஞ்சுது. பரீட்சை மீதியில் இருக்கிறதுக்கு உதாரணமா இப்ப வங்கி கடன் சொன்னா வங்கி கடன் தூக்கி போட்டா வேலை முடிஞ்சுது. ரைட்டா? இப்ப சம்பளம்னு சொன்னா சம்பளம்னு தூக்கி போட்டா வேலை முடிஞ்சுது. காசுன்னு சொன்னா காசுன்னு சொல்லி நாங்க நடைமுறை சொத்து கீழே காட்டினா வேலை முடிஞ்சுது பரீட்சை மீதியில் இருக்கிற பெறுமதிகளுக்கு. ஆனா செம்மையாக்கல்ன்ற ஒரு விஷயத்துல, செம்மையாக்கல்ன்ற ஒரு விஷயம், மேலதிக தகவல்ல செம்மையாக்கல்ன்ற ஒரு விஷயம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா செம்மையாக்கல் பதிவுகளுக்கு இரட்டை பதிவு பூர்த்தி செய்யப்படணும். 2 பதிவு அங்க நடக்கணும். அப்ப இங்க பாருங்க, ஒரு பதிவு நாங்க என்ன செய்யறோம்? பரீட்சை மீதியில் இருக்கிற 90,000 30,000 சேர்த்து நிர்வாக செலவினமா 1,20,000 காட்டுவோம். ஒரு பதிவு முடிஞ்சு. இப்ப நாங்க யோசிப்போம், இந்த அட்டுரு வாடகைங்கிற 30,000 இருக்குது, அதுக்குரிய இரட்டை பதிவு எப்படி வரையலும் அப்படின்னு யோசிப்போம். ஒண்ணு, இது நாங்க கொடுக்கவே வாடகையோட சேர வேண்டியது தானே. அப்ப ஒண்ணு, வாடகை கணக்கு வரவு. வாடகை கணக்கு வரவு. ஏன்னா வாடகை கணக்கு எந்த பக்கம் வரும்? அது மீதி வரவு பக்கம் வரும். ஏன்டா அது ஒரு செலவின கணக்கு. அப்ப வாடகை கணக்குல வரவு வைக்க போற 30,000 அட்டுரு வாடகை கணக்குல செலவு வைக்க போறோம். இதான் இந்த அட்டுரு செலவினத்துக்குரிய இரட்டை பதிவு. வாடகை கணக்கு வரவு, அட்டுரு வாடகை கணக்கு செலவு. ரைட்டா? இப்ப அட்டுரு வாடகை கணக்கு செலவுன்னு தானே போகுது. அட்டுரு வாடகை கணக்கு செலவு 30,000.
ரைட். இப்போ யோசிங்க, அட்டுறு வாடகை கணக்கு செலவுண்டு போறதுக்கு முன்னாடி இந்த 30,000ங்கிறது நிறுவனத்துக்கு என்ன வாய்க்குது? சும்மா யோசிங்க, இந்த 30,000 என்ன வாய்க்குது? நிறுவனம் கொடுக்க வேண்டிய ஒன்னாய்க்குது. ஒருத்தருக்கு வந்து நிறுவனம் கொடுக்க வேண்டிய ஒன்னாகுது, ஒரு கடப்பாடு ஆகுது. அப்ப நிறுவனத்தினுடைய கடப்பாடு, நிறுவனம் கொடுக்க வேண்டிய ஒண்ணு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பொறுப்புன்னு சொல்லுவோம். அப்ப அட்டுறு வாடகை கணக்கு வந்து என்ன வைக்க போகுது? ஒரு பொறுப்பு கணக்கு வைக்க போகுது. அப்ப பொறுப்பு கணக்கை நாங்க எங்க காட்டணும்? ஒண்ணு நிதி நிலைமை கூட்டுல நடைமுறை பொறுப்பா காட்டணும், நடைமுறை அல்லா பொறுப்பா காட்டணும். ரைட். இதை நாங்க நடைமுறை பொறுப்பா காட்டுறதா, நடைமுறை அல்லா பொறுப்பா காட்டுறதான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதை நாங்க நடைமுறை பொறுப்பா காட்டுவோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்க இதை கொடுத்துருவோம். ரைட். அட்டுறு செலவினம் சம்பந்தமா புக்ல சில உதாரணங்களுக்கு அதை கொஞ்சம் பார்ப்போம். வருடாந்த காப்புறுதி கட்டணமாக ரூபா 6,000 4,000 மாத்திரமே காசாக செலுத்தப்பட்டிருந்தது. ரைட். எங்களோட வருஷ காப்புறுதி கட்டணம், அந்த வருஷத்துக்கு நாங்க காப்புறுதி கட்டணம் செலுத்தணும் 6,000. இதுல நாங்க எவ்வளவு கொடுத்திக்கிறோமா? 4,000 கொடுத்திக்கிறோம். அப்ப 6,000 எங்களோட வருஷத்துக்குரியது. ரைட். நாங்க எவ்வளவு கொடுத்திக்கிறோம் காசாக? 4,000. அப்ப இதுல பாருங்க, கொடுக்க வேண்டியது எவ்வளோ? 2,000. இந்த 2,000க்கு தான் பேரு அட்டுறு காப்புறுதி கட்டணம். நாங்க எப்படி பதியணும்னு சொன்னால், மொத்தமாக வந்து காப்புறுதி வந்து 6,000, 4,000 காசா கொடுத்திக்கிறோம், 2,000 அட்டுறு அப்படின்னு சொன்னா, இது நாங்க பதிய வேண்டியது காப்புறுதி கட்டண கணக்கு வரவு 2,000. 2,000 தானே அட்டுறு வாய்க்குது, நாங்க கொடுக்க வேண்டியது. ரைட். அதே மாதிரி அட்டுறு காப்புறுதி கட்டண கணக்கு செலவு 2,000. ரைட். அப்ப இந்த இடத்துல அட்டுறு வாய்க்க போறது வந்து 2,000 தான். ஏன்னா 6,000 எங்கட வருஷத்துக்குரிய காப்புறுதி. ரைட். நாங்க காசா கொடுத்தது வந்து 4,000. இப்ப கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 2,000. அப்ப 2,000 தான் நாங்க சொல்லுவோம் வந்து அட்டுறு காப்புறுதி கட்டணம்னு சொல்லி. இப்ப பாருங்க, விற்பனை ஊழியரின் மாத சம்பளம் ரூபா 8,000 ஆகும். 10 மாதங்களுக்கான சம்பளம் மாத்திரமே செலுத்தப்பட்டிருந்தது. ரைட். விற்பனை ஊழியர் ஒரு ஆளிக்கிறாரு. விற்பனை ஊழியர் ஒருத்தர் வந்து மாச சம்பளம் வந்து 8,000, 10 மாசத்துக்கு தான் கொடுத்திக்கிறோம். சரியா? அப்ப நாங்க எவ்வளவு கொடுத்திப்போம்? 80,000 கொடுத்திப்போம். அப்ப நாங்க காசா கொடுத்தது 80,000. ரைட். 10 மாசத்துக்கு கொடுத்திக்கிறோம். ரைட். 10 மாசத்துக்கு கொடுத்திக்கிறோம். அப்ப 2 மாசத்துக்கு நாங்க கொடுக்கல. அப்ப நாங்க இன்னும் எவ்வளவு கொடுக்கல? 16,000 கொடுக்கல. அப்ப இந்த 16,000 தான் என்ன வாய்க்க போகுது? அட்டுறு சம்பளமா வைக்க போகுது. இப்ப நாங்க பதிவை எழுதணும் வந்து அட்டுறு சம்பளத்துக்கு மட்டும்தான். ஏன்னு சொன்னா, இந்த 80,000க்குரிய பதிவு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாங்க காசா கொடுத்துட்டோமே, 10 மாசத்துக்கு 8,000 கொடுத்துட்டோமே. அப்ப அது 8,000 என்ன செய்யப்பட்டிருக்கும்? காசு கணக்குல செலவு வைக்கப்பட்டு சம்பள கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த 80,000 திருப்பி 15 தேவையில்லை, அது முடிஞ்சது. இப்ப நாங்க பதிய வேண்டியது வந்து, நாங்க கொடுக்க வேண்டிய 2 மாச சம்பளத்தை, கொடுக்க வேண்டிய 2 மாச சம்பளம் வந்து 16,000, மாசத்துக்கு 8,000 படி 16,000 கொடுக்க வேண்டியது. அப்ப இதைத்தான் நாங்க இப்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. அப்ப இதுக்கு தான் சொல்றது அட்டுறு சம்பளம்னு சொல்லி. இதை நாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? சம்பள கணக்கு, அதாவது இது யார சம்பளம்னு சொல்றோம் வந்து விற்பனை ஊழியர். அப்ப விற்பனை ஊழியர் சம்பள கணக்கு வரவு 16,000, அட்டுறு விற்பனை ஊழியர் சம்பள கணக்கு செலவு 16,000. அப்ப இந்த இடத்துல சம்பள கணக்குல 16,000 ஒன்று சேர போகுது. அப்ப டோட்டலா சம்பளம் எவ்வளவா மாறப்போகுது? 80,000 ஏற்கனவே சம்பள கணக்குல இருக்குது. இந்த 16,000 வரவு வைக்கப்படும் போது டோட்டலா சம்பளம் வந்து 96,000. அப்ப நாங்க ஏற்கனவே கதைச்ச மாதிரி வருஷத்துக்குரிய சம்பளம் வந்து சரியா காட்டுப்படும். எங்க? விநியோக செலவு கீழே. இது விற்பனை ஊழியருக்கான சம்பளம் தானே. அப்ப விநியோக செலவு கீழே 96,000 காட்டுப்படும். அதே நேரம் இந்த அட்டுறு விற்பனை ஊழியர் சம்பளம் சொல்ற இந்த 16,000 இது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு தானே. அப்ப இது என்ன செய்யப்படும்? நடைமுறை பொறுப்பு கீழே காட்டப்படும். இப்ப இதுல அடுத்த உதாரணத்தை பாருங்க. 2025 1/1 12% வட்டியில ரூபா 50,000 வங்கி கடன் பெறப்பட்டது. 2 மாதங்களுக்குரிய கடன் வட்டி செலுத்தப்படவில்லை. ரைட். இப்ப வங்கி கடன் எவ்வளவு எடுக்கிறோம்? 50,000. இதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி? 12 அப்படின்னு சொன்னா 12% வந்து வருஷத்துக்குரிய வட்டி. இந்த 50,000க்கு வருஷத்துக்குரிய வட்டி தானே 12%. அப்ப 12% பாத்தீங்கன்னு சொன்னா 6,000. இப்ப இதுல 2 மாசத்துக்குரிய வட்டி தானே கொடுக்கலன்னு சொல்றான். அப்ப 12ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 1 மாசத்துக்குரிய வட்டி எவ்வளோ? 500 ரூபா. அப்ப 2 மாசத்துக்கு வந்து
1000 ரூபாய் தான் நீங்க இன்னும் கொடுக்க இல்லை வட்டியில. அப்ப உங்களோட அட்டுரு வங்கி கடன் வட்டி எவ்வளோ? 1000. அப்ப இதை நீங்க இரட்டை பதிவா எப்படி எழுத போறீங்க? வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 1000, அட்டுரு வங்கி கடன் வட்டி கணக்கு செலவு 1000 எழுத போறீங்க. ரைட், இவ்வளவுதான் அட்டுரு செலவினங்கள்ல இருக்கிற விஷயம். அட்டுரு செலவினங்கள் சொல்ற விஷயம் வந்து சிம்பிள். அதாவது நாங்க வருஷத்துக்குரிய செலவினத்தையும் ஃபுல்லா கொடுத்துட்டோம்னு சொன்னா அங்க அட்டுருன்ற ஒரு விஷயமே இல்லை. அட்டுருன்னு சொன்னா என்ன நம்ம சொன்னோம்? கொடுக்க வேண்டியது, மிச்சமிக்கிறது, இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதான் அட்டுருன்னு சொல்ல வரோம். அப்ப ஃபுல்லா கொடுத்துட்டோம் இந்த வருஷத்துக்குரியதுன்னா எங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை, அதை அப்படியே காட்ட போறோம், இதுதான் செலவினம்னு சொல்லி. ஆனா ஃபுல்லா கொடுத்துப்படாம 2 மாசத்துல, 1 மாசத்துல, 6 மாசத்துல இன்னும் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான் வந்து அட்டுரு. அப்ப அட்டுருவை பதிவு செய்யறதுக்கான இரட்டை பதிவு வந்து குறித்த செலவு கணக்குல வரவு வைக்க போறோம், அட்டுரு செலவு கணக்குல செலவு வைக்க போறோம். இப்ப வாடகையை பொறுத்த வரையில வாடகை கணக்கு வரவு, அட்டுரு வாடகை கணக்கு செலவு. அப்ப சிம்பிள். இதைத்தான் இப்படித்தான் நாங்க வந்து என்ன செய்ய போறோம்? அட்டுரு செலவினங்களுக்குரிய செம்மையாக்களை செய்ய போறோம். அட்டுரு வருமானத்தை பொறுத்த வரையில அட்டுரு வருமானத்திலையும் அட்டுரு செலவுகள்ல கழிச்சமாய் தான் அங்க செலவினங்கள்ல நாங்க கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னோம் தானே. அப்ப வருமானங்கள்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, வருமானங்கள்ல நாங்க எப்படி அதை யோசிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது. அதாவது இதுலயும் நாங்க அட்டுரு என்ன கருவை தான் அப்ளை பண்ணுவோம். ஒரு வருஷத்துல காசா எவ்வளோ கிடைச்சிக்கிறோ கிடைக்க இல்லையோ அது இங்க இஷ்யூ இல்லை. வருஷத்துக்குரிய வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்தை நாங்க வருமானமா காட்டணும். ரைட்டா? இப்ப உதாரணம் ஒண்ணு பார்ப்போம். வாடகை வருமானமாக ரூபா 12,000 கிடைக்கப்பட்டிருப்பதுடன் மேலும் ரூபா 3,000 வாடகை கிடைக்க வேண்டியுள்ளது. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல வாடகை வருமானமா 12,000 எங்களுக்கு கிடைச்சிக்குதான். ரைட், 3,000 கிடைக்க வேண்டியதுதான். அப்ப இந்த கிடைக்க வேண்டிய 3,000க்கு தான் பேரு அட்டுரு வாடகை வருமானம். ரைட். அப்ப செலவோட கேஸ்ல அது என்ன செஞ்சோம்? அது ஒரு செலவினம் தானே. அப்ப செலவினத்தோட கிடைக்க வேண்டிய செலவினத்தையும் கூட்டணும். ஏற்கனவே வைக்கிற செலவினத்தோட கிடைக்க வேண்டிய செலவினத்தை கூட்டணும். அதாவது அந்த செலவின கணக்குல வரவு வச்சோம். வருமான கணக்கு எங்க வைக்கும்? செலவு பக்கம் தானே வைக்கும். செலவு பக்கத்துல தானே வருமான கணக்கு பதிவு செய்வோம். அப்ப கிடைச்ச வருமானத்தோட கிடைக்க வேண்டிய வருமானத்தையும் கூட்டணும். அப்ப முதலாவது நாங்க செய்ய வேண்டிய பதிவு வந்து குறித்த வருமான கணக்குல செலவு வைக்கணும், அட்டுரு வருமான கணக்குல வரவு வைக்கணும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வந்து எங்களுக்கு சொத்தா இல்லையா? எங்களுக்கு நாங்க அப்புறம் சொன்னோம் கொடுக்க வேண்டிய செலவினம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் காசா கொஞ்சம் கிடைச்சி இன்னும் கொஞ்சம் கிடைக்க வேண்டியது. அப்ப அந்த கிடைக்க வேண்டிய வருமானம் வந்து சொத்து. அப்ப அட்டுரு வருமான கணக்குல வரவு வைப்போம். ரைட், குறித்த வருமான கணக்குல என்ன செய்ய போறோம்? செலவு வைக்க போறோம். இதுதான் இந்த அட்டுரு வருமானத்துக்குரிய இரட்டை பதிவு. இந்த இடத்துல 3,000 வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே. அப்ப அந்த 3,000 எப்படி பதிவோம்னு சொன்னா அட்டுரு வாடகை வருமான கணக்கு வரவு, வாடகை வருமான கணக்கு செலவு உண்டு பதிவோம். 2வது உதாரணம், 10% வட்டியுடனான ரூபா 1,20,000 நிலையான வைப்பொன்று 2025 4/1 ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் டிசம்பர் மாதத்திற்குரிய வட்டி வருமானம் அட்டுருவாக உள்ளது. 10% வட்டியோட 1,20,000 நிலையான வைப்பொன்று 2025 4/1 ஆரம்பிக்கப்படுது. 4/1 3 மாசம் முடிஞ்சுதான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த டிபாசிட் வந்து நடக்குது. ரைட்டா? டிசம்பர் மாதத்துக்குரிய வட்டி வருமானம் அட்டுருவாக உள்ளது. இப்ப நாங்க டிசம்பர் மாதத்துக்குரிய வட்டி வருமானம் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்ப எவ்வளவு நாங்க டிபாசிட் பண்றோம்? 1,20,000. ரைட், எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி? 10% சொன்னா வருஷத்துக்குரிய எங்களுக்கு வருமானமா கிடைக்க வேண்டிய வட்டி எவ்வளோன்னு சொன்னா 12,000. அப்ப இதுல டிசம்பர் மாதத்துக்கு கிடைக்கலன்னு சொன்னா 12ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா மாசத்துக்குரிய வட்டி எவ்வளவு வரும்? 1,000 ரூபாய் மாசத்துக்குரிய வட்டி. அப்ப எங்களுக்கு 1,000 ரூபாய் ஒண்ணு கிடைக்க இல்லை. அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். இப்ப இத நாங்க ஃபைனலா ஒரு நிதி கூற்றுல நாங்க இதை வெளிப்படுத்தணும்டா இந்த வட்டியை எப்படி வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறத யோசிப்போம். ரைட்டா? இப்ப நாங்க நிதி கூற்று செய்யறோம் வந்து 2025 12/31 காலப்பகுதிக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 2025 12/31 காலப்பகுதிக்கு நாங்க என்ன செய்யறோம்? நிதி கூற்று செய்யறோம் 12/31. ரைட். அப்ப இது எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இந்த காலப்பகுதி 1/1/2025 ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ரைட், 1/1/2025 ஸ்டார்ட் ஆகும். 2025 12/31 நாங்க இந்த கணக்கை செய்யறோம், நிதி கூற்று செய்யறோம். ரைட். இப்ப நாங்க இந்த எப்ப டிபாசிட் பண்றோம்? 2025 4/1 டிபாசிட் பண்றோம். அப்ப எங்களுக்கு இந்த வருஷத்துல எவ்வளவு மாசத்துக்குரிய வட்டி எங்களுக்கு வருமானமா காட்டப்படணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க எவ்வளவு காலத்துக்கு அதை டிபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம்? 2025 9 மாசத்துக்கு.
அப்போ 9 மாசத்துக்குரிய வட்டி எவ்வளவோ அந்த 9 மாசத்துக்குரிய வட்டி தான் நாங்க வருமானமா என்ன செய்யலும், வருமான கூட்டுல காட்டிலும் ஏனைய வருமானத்தை கீழே. சரியா? அப்ப இதுல பாருங்க, டிசம்பர் மாதத்துக்குரிய வட்டி தானே கிடைக்கலன்னு சொல்றான், நாங்க கிடைக்கலன்னு சொல்றோம். அப்ப 1000 ரூபாய் ஒண்ணு கிடைக்கல. அப்ப எங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு ஆயிக்கும்? 8000. 8 மாசத்துக்குரியது கிடைச்சிக்கும். அப்ப டோட்டலா 9 மாசத்துக்குரிய வட்டி எவ்வளவு? 9000. அப்ப இந்த 8000 வந்து பரீட்சை மீதுல ஈக்கும். 8000 வந்து பரீட்சை மீதுல ஈக்கும். எங்கட கைக்கு காசா வந்திக்குதுன்னு சொல்லி, காசு கணக்கு வரவு, நிலையான வைப்பு வட்டி வருமான கணக்கு, வட்டி வருமான கணக்கு செலவுன்னு சொல்லி எங்க ஈக்கும் வந்து பரீட்சை மீதுல ஈக்கும் அது. ரைட்டா? அப்ப நாங்க செம்மையாக்கல் செய்ய வேண்டியது வந்து இந்த 1000க்கு தான், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 1000க்கு. அப்ப கிடைக்க வேண்டிய 1000க்கு என்ன செய்வோம்? நிலையான வைப்பு வட்டி, அதாவது அட்டுரு நிலையான வைப்பு வட்டி கணக்கு இது தானே, அதுல வரவு வைப்போம் 1000. நிலையான வைப்பு வட்டி வருமான கணக்குல என்ன செய்ய போறோம்? செலவு வைக்க போறோம் 1000. அப்ப நிதி நிலைமை கூட்டுல இது எப்படி காட்டப்படும்னு சொன்னா, வருமான கூட்டுல ஏனைய வருமானம் சொல்லி 9000 காட்டப்படணும். ஆனா பரீட்சை மீதுலைக்கும் 8000 தான். ஏன்னா எங்களுக்கு காசா கிடைச்ச மட்டும் தான் பரீட்சை மீதுலைக்கும், பரீட்சை மீது 8000 தான் இருக்கும். அதுல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 1000 கூட்டி ஏனைய வருமானம் சொல்லி 9000 காட்ட போறோம். அதே நேரம் 1000 ரூபாய் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே, அப்ப அது ஒரு சொத்து தானே. அப்ப நாங்க அங்கன அட்டுரு அட்டுரு வட்டி வருமான கணக்குன்னு சொல்லி வரவு வச்சோமே, அட்டுரு நிலையான வைப்பு வட்டி வருமானம்னு சொல்லி வரவு வச்சோமே. அப்ப வரவு வச்சிக்கிறது வந்து ஒரு சொத்தை வெளிப்படுத்துது, அது ஒரு சொத்துன்னு காட்டுது. அப்ப அந்த சொத்தை நடைமுறை சொத்து கீழே காட்டணும்.